எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இவரும் வந்து ஒரே சமூகம், அதனால வந்து வெவ்வேறு சமூகத்திலிருந்து வைத்தாதான் வந்து மக்களுடைய வாக்குகள் வரும், அதனால வந்து மாத்திரலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை மாத்துறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள். இல்லைம்மா, எனக்கு என்னன்னா, எடப்பாடி ஐயா வந்து ஒரு கவுண்டர் கட்சியை வைத்துக்கொண்டு தமிழகத்தில் முதலமைச்சர் ஆகவில்லை. அதுபோல அண்ணாமலை அவர்களும் ஒரு கவுண்டர் இயக்கத்தை வைத்துக்கொண்டு பாஜகவின் தலைவராக ஆகவில்லை. அவர்கள் அந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறார்கள். அதற்காக ஒரு ஆதரவு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க. சிபி ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், மானதி அக்காவாக இருக்கட்டும், எல்லா சமூகத்திலும் தலைவர்கள் எல்லாருக்கும் இருக்கிறாங்க. இந்த நெரேட்டிவே தவறானதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டாலினை வந்து இசைவேளாளர் சமூகத்தை சார்ந்த முதல்வர் நம்ம சொல்கிறதில்ல. ஏனென்றால் அவர் மிகச்சிறிய வாக்கு வங்கி இருப்பதால் சமூகத்தை நம்ம அவங்க முன்னாடி வைக்கிறது இல்லை. நிறைய மக்கள் இருக்கிறதுனால என்னவோ இவங்க ஒரு ஜாதிய அடையாள தலைவராக எடப்பாடியையும் அண்ணாமலையும் கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறார்கள். அது இவர்களுடைய நெரேட்டிவ் செட் பண்ணுற விதமாக இருக்கலாம். அதுவெல்லாம் வாக்கு வங்கி அல்ல. எடப்பாடி என்பவர் அண்ணாமலை தொட முடியாத ஒரு உயரத்தை அடைந்தவர். அதில் மாற்று கட்சியே கிடையாது. தமிழகத்தில் பாஜகவை விட ஒரு வலிமையான இயக்கத்தின் பொதுச் செயலாளர். தமிழகத்தில் நாங்கள் இன்னும் ஆட்சிக்கே வரவில்லை, அவர் 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சர் பதவியிலே அமர்ந்து பார்த்தவர். அதனால் அவரை வந்து அண்ணாமலை வந்து என்னை விட எடப்பாடி சின்ன ஆளுங்கிற எண்ணம் அவருக்கு எங்கேயுமே கிடையாது. இதுல மாற்று கருத்தை எங்களுக்குள்ள கிடையாது. நாளைக்கு அமித்ஷாஜி கூப்பிட்டு எடப்பாடியை நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளணும், அண்ணாமலை நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னா அவர் பிரச்சாரம் செய்ய போகிறார்.